பிரைஸ் தி லார்ட். லென்த் டேஸ் அல்லது காத்திருப்பு நாட்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். உண்மையான மனம் திரும்புதல் என்கிற தலைப்பில் இந்த நாள் ஒரு சில பகுதிகளை தியானிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். தேவன் ஒரு அழைப்பை யாருக்கு தருகிறார்? தன்னை குறித்து அறிந்த, அதாவது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் முழுமையாக அல்லது உண்மையாய் மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அழைப்பை தருகிறார். இன்று 2 காரியத்தை உங்கள் கண்முன் காதுகள் கேட்கவும் வைக்கிறேன். முதல் காரியம் 12ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். வெளியரங்கமான அலங்காரத்தை அல்ல, உள்ளரங்கமான அலங்காரத்தை தேவன் பார்க்கிறார். அதாவது உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது என்று ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் உண்மையை பார்க்கிறார். 2வது காரியம், இருதயத்தை கிழித்து என்பதாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஆபத்து, வருத்தம், துக்கம் வரும்பொழுது வஸ்திரத்தை கிழிப்பார்கள். உதாரணமாய் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் ரூபன் யோசேப்பு இல்லாத போதும் யாக்கோபு யோசேப்பின் வஸ்திரத்தை பார்த்த பொழுதும் வஸ்திரத்தை கிழித்து என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் மாறாக இருதயத்தை கிழித்து என்பதாய் சொல்லுகிறார். இதன் அர்த்தம், உண்மையான மனம் திரும்புதல் உங்கள் இருதயத்தில் தான் இருக்க வேண்டும். அப்பொழுது 13ஆம் வசனத்தின்படி அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் வெளிப்படுவார். உண்மையான மனம் திரும்புதலை நீங்கள் அடைந்தீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூடவும் இருப்பாராக. ஆமென்.